எனக்கு அவங்களுடைய இதில் பிரதர்ஸுடைய அஃபெக்ஷன், அப்புறம் நல்ல ஒரு மேரேஜ் லைஃப், அப்புறம் அங்கே வந்து ஒரு சர்வீஸ் ஜாயின் பண்ணேன். சர்வீஸ் ஜாயின் பண்ணதில் எனக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் சும்மாப்பேட்டு, அங்கேயும் வந்து ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு கஷ்டப்பட்டு இது பண்ணி இது பண்ண இங்கே குழுத்தலைக்கு வந்து 20 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு நாளும் ஒரு இது இல்லை. ஒரு நாள் 23 கேஸ் எல்எஸ் பண்ணியிருக்கேன். படுக்கெல்லாம் வெளியே கீழே போடுவோம். ரவீந்திரன் சார் தான் அனஸ்தெசிஸ்ட். ரொம்ப அனஸ்தீசியா கொடுக்க மாட்டார். பிஎஸ்ஸும் சரி எல்எஸும் சரி. எவ்வளோ கஷ்டப்பட்டு அது ஹார்ட். பட் இருந்தாலும் சிச்சுவேஷனில் வந்து ஐ வில் ப்ரே காட், இன்னும் பிரச்சனை வரக்கூடாது, காம்ப்ளிகேஷன் வரக்கூடாது. ஐ வில் புட் எவ்ரிதிங் காட் இன் ஃப்ரண்ட் அண்ட் தென் டூ ஆல் மை ஒர்க். அப்படியே இது பண்ணி ஐ ஹேவ் மை குட் பேரண்ட்ஸ். மேரேஜ் லைஃப் நல்லா இருக்குது. எப்படியோ சொன்ன மாதிரி அவருடைய ஹெல்ப் இல்லாமல் இந்த அளவுக்கு என்னால் வர முடியாது. சாப்பாடு கட்டுறது பொதியன்னு சொன்னார்ல, அங்கே சீசனுக்கு வந்து சாப்பாடு கட்டுவாங்க. நாங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கட்டுவாங்க. அதில் வந்து பேர் எழுதிடுவார். எனக்கு என்ன, நான் வெஜ்ஜுனாலும் சரி, எனக்கு மட்டும் நீ இது வச்சுக்கோ, நீ வெஜ்ஜு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ கேர் எடுத்து அவர் தான் சாதமே போதிவார். பிகாஸ் அவருடைய சப்போர்ட், நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவருடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் வர முடியாது. அதனால ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். ஐ எம் தேங்கிங் God for giving me good husband, good parents, good brothers. அதுக்கு மேலே நான் இங்கே வந்து லாஸ்ட்டாக வந்து என்னோட சர்வீஸில் வந்து குழுத்துறையில் இருந்தேன், பத்மநாபத்தில் இருந்தேன். பத்மநாபத்தில் 5 வருஷம் இருந்தேன். அப்புறமேலு மேடம் வந்து கவிதா மேடம் இவங்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இது பண்ணி இந்த ஆஃபீஸ்க்கு வர வச்சது மாஸ் ஆஃபீஸர் கவிதா மேடம் அவங்கெல்லாம் உடைய எஃபர்ட்னால அவங்க பேபிகிட்ட பேசி எனக்கு ரொம்ப இது பண்ண ஐ வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ. அப்புறம் இங்கே வந்ததுலேருந்து எல்லாருமே ஒரு அன்பாக தான் இருந்தாங்க. எனக்கு எல்லாருமே நீங்கள் எல்லாருமே ஒரு தேங்க்ஃபுல் இருந்தாங்க. எல்லாருமே சரௌண்டட் பை குட் தேவதை இருக்கிற மாதிரி எனக்கு எல்லாருமே எனக்கு நல்லா அன்பை பொழிஞ்சிங்க. எல்லாமே ஒரு வகையில் ஒரு முகசரி இல்லாமல் எனக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் பண்ணிங்க. என்ன ஃபேவரபுளாக தான் எல்லாம் பண்ணிங்க. ஒரு வாட்டி ஒரு இது முகம் சுற்றாமல் எல்லாம் பண்ணாங்க. ஸ்டெனோ முதற்கொண்டு நம்ம எல்லாம் முதற்கொண்டு எல்லா அருந்தறிவுக்கு எல்லாமே எனக்கு ஃபேவரபுளாக தான் எல்லாம் பண்ணீங்க. எனக்கு எல்லாருமே அந்த ஒவ்வொருத்தரும் நான் வந்து மாசாரி சாரை தேங்க் பண்ணுறேன். உங்களுடைய அன்புக்கு டி சார் தேங்க் பண்ணுறேன். நம்ம முருகன் சார் அவரே எல்லாம் வேணும் சார், முருகன், ஸ்டெனோ, இவங்க அருந்ததி மேடம் பக்கத்திலே இருக்காங்க. நம்ம ஜேஓ மேடம் பக்கத்திலே எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பென்ஷன் பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணி என்ன எவ்வளோ பண்ணியிருக்காங்க. கவிதா மேடம் ஷீ இஸ் ஹெல்பிங் ஆல் த வே. ஷீ ஹெல்பிங் இந்த கேம்ப் வைஸ் எல்லாம் எனக்கு ஃபேவரபுளாக ஷீ ஹஸ் டன் ஆல் த டிரைவர் சார், ராதா சார், எவ்ரிதிங். எனக்கு வண்டியில் ரொம்ப போய் கொடுக்குறது, அன்பாக ஏற்றுறது, உட்கார வைக்கிறது எல்லாமே ஐ கேன் நாட் ஃபர்கெட் இன் மை லைஃப். அதே மாதிரி இவங்க எவ்வளோ என்ன ஹெல்ப்புகள் ஒவ்வொரு கேம்புக்கும் சரி நம்ம எவ்வளோ இடத்துல நடத்திருக்கோம்னா அகசீசனல் கேம்ப்பு, என்னது டீனேஜ் கேம்ப்பு, எவ்வளோ இடத்துல நீங்கள்லாம் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க. அதெல்லாம் ஐ கேன் நாட் ஃபர்கெட் மை லைஃப். அப்புறம் 2 இது நடத்திருக்கோம் இல்லையா, நம்ம இது விழா நடத்தணும், வேர்ல்டு பாப்புலேஷன் டே. அதுதான் ஐ கேன் நாட் ஃபர்கெட். இல்லை அதெல்லாம் லைஃப்பில் ஒரு இதுதான். எனக்கு கடவுள் வந்து என்ன 6 இயர்ஸாக கூட ரிட்டையர் ஆக்கிக்கலாம். பட் ஆனால் he gave me this post. I am contented and happy with this post. அதனால் இந்த அளவுக்கு வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. I am thanking God for everything. I am thanking you people. அதுக்கப்புறமே உள்ள நீங்கள் என்னை சூழ்ந்திருக்கவங்க எல்லாருமே எனக்கு நன்மை செஞ்சுருக்காங்க. எல்லாருக்குமே நன்றி. முதற்கொண்டு ஓயே காணும். அவன் முதற்கொண்டு அவன் என்னதான் இருந்தாலும் எல்லாமே எனக்கு ஃபேவரட் தான் நான் நினச்சிக்கிறது. எல்லாமே தேங்க்யூ. செகண்ட் அப்படியே சார்பில் நடத்திட்டு வீட்டுக்கு எடுத்து நினைக்காதீங்க. நல்லது கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணுங்க. கரெக்டாக நான் அட்டன் பண்ணுவேன். எல்லாரும் யார் கல்யாணத்துக்கு யாரும் கல்யாண காட்சியில யாரும் கூப்பிட்டு மறக்காதீங்க. ஓகே.